गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். புதன்கிழமை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நந்தன வருஷம் ஐப்பசி மாதம் முதல் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி வளர்பறை, திதியை, யோகம் சித்த யோகம், மீனராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய
சிறப்பு. இன்று தமிழ் மாத பிறப்பு. ஐப்பசி மாதம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. தமிழ் மாதத்தின் முதல் தேதி ஐப்பசி 1. அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணுற மாதிரி தமிழ் மாசப்பிறப்பும் பண்ணுறது உண்டு. அதில் எல்லா மாதமும் பண்ண முடியாதவர்கள் 4 மாதங்கள் மட்டும் பண்ணுவார்கள். சித்திரை 1, ஆடி 1, ஐப்பசி 1, தை 1. மேஷ மாதம், கடக மாதம், துலா மாதம், மகர மாதம் என்று இதை சொல்வார்கள். இன்றைய தினம் துலா மாதம், துலா விஷு புண்ணிய காலம். ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து 30 நாள் தொடர்ந்து காவேரி ஸ்நானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். மயிலாடுதுறையிலே இருப்பவர்களெல்லாம் மற்றும் காவிரி கரையிலே உள்ள ஊர்களிலே வசிப்பவர்களெல்லாம் ஐப்பசி மாதம் 30 நாளும் காவிரியிலே நீராடுவது வழக்கம். அதற்கு பேர் துலா ஸ்நானம் என்று பெயர். துலா மாதம் என்று ஐப்பசி மாதத்திற்கு பெயர். 12 ராசிகளையும் 12 மாதங்களோடு ஒப்பிட்டு சொல்வது வழக்கம். அந்த விதத்திலே இது துலா மாதம் எனப்படுகிறது. ஐப்பசி மாதம். இந்த மாதம் முழுவதுமே புனித நீராடுவதற்கு உகந்த மாதம். புனித தீர்த்தங்களிலே நீராடுவதற்கு மிகச் சிறந்த மாதம் எது என்றால் ஐப்பசி மாதம் தான். ஐப்பசி மாதத்துல தான் தீபாவளி வரும். கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம். தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் என்று பெயர். ஐப்பசி மாதம் 30 நாளுமே காவிரியிலே நீராடுவதற்கு துலா ஸ்நானம் என்று பெயர். ஐப்பசி மாதத்திலே நீராடுதல் அப்படிங்கிறது தான் அதோடைய சரியான மொழிபெயர். ஆகவே இன்று முதல் ஐப்பசி மாதம் ஆரம்பமாகிறது. புனித நதிகளிலே சென்று, புனித தீர்த்தங்களிலே சென்று நீராட வேண்டும் இந்த மாதத்திலே. அவ்வாறு செய்தால் நல்லது. இன்றைய தினம் நவராத்திரி விழாவின் 2ஆம் நாள். இன்றைக்கும் அம்பிகையை துர்க்கை ஸ்வரூபமாக வழிபட வேண்டிய ஒரு நாளாக விளங்குகிறது. துர்கா தேவி துரித நிவாரிணி துர்கா தேவி என்று அம்பிகையை துர்காதேவியாக வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். துலா விஷு புண்ணிய காலம் என்னும் ஒரு நாளாகவும் விளங்குகிறது. இந்த நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குருகேது, சிம்மத்தில் சுக்கிரன், துலாமில் சூரியன், சனி, புதன், சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வாய், ராகு. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 5க்குடையவன் 7ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு நீச்சபங்கம் ஏற்பட்டு விட்டது. சனி உச்சம் பெற்றிருப்பதால் அங்கு சென்ற சூரியனுக்கு நீச்சபங்கம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே நீச்சபங்க ராஜயோகம் உருவாகி இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்கின்ற தொழிலிலே உங்களுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இன்றி நீங்கள் தான் ஒரு மகோன்னதமான ஸ்தானத்திலே இருக்கிறீர்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுடைய உழைப்பிற்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள் என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகாது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் வலுவான நிலையிலே 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு நாள். 6ஆம் இடத்து சந்திரன், சூரியன், சந்திரன், புதன், சனி ஆகிய 4 கிரகங்களும் ஒன்றாக 6ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. உச்சம் பெற்ற சனியோடு பிற கிரகங்கள் இணைவதால் அது நன்மையை அதிகரிக்க செய்யும். மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் நன்மை செய்யாதோ என நீங்கள் நினைத்து விட வேண்டாம். உச்சம் பெற்ற சனி என்பது உங்களுக்கு யோகாதிபதி. ரிஷபத்திற்கு யோகாதிபதியே சனிதான். அந்த சனியோடு பிற கிரகங்கள் இணைந்திருப்பதால் அவையும் நன்மையைத்தான் செய்யும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்திலே, சந்திரன், சூரியன், சனி ஆகிய 3 கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி உச்சம் பெற்று புதன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகங்களோடு இணைந்திருக்கின்றன. இந்த 4 கிரக சேர்க்கை 5ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி கிட்டும். பொருளாதார நிலையிலே அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு
நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் சனி ஆகிய 3 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். தொழில் தொடர்பான பணத்தட்டுப்பாடு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் காணாமல் போய்விடும். செல்வ செழிப்பு ஏற்படும். செல்வ நிலையிலே மிகப்பெரியதொரு உயர்வு ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதாவது வராமல் அதிலே ஒரு டிஸ்பியூட் இருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். வரவேண்டிய தொகை வந்துவிடும். கொடுத்த கடன் திரும்பி வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு சனி புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி சூரியன் துலாத்திலே நீச்சம் பெற்றாலும் அது உச்சம் பெற்ற சனியோடு சேர்ந்திருப்பதால் நீச்சபங்கம் பெற்றுவிட்டது. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் எனலாம். ராசியில் உள்ள சுக்கிரன் இப்பொழுது மிகவும் வலுவான நிலையிலே இருக்கிறது நவாம்ச ரீதியாக. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது தொழிலிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். மற்றவர்கள் பார்த்து அதிசயப்படும் அளவிற்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி மிக சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லும்படி இருக்கும். ஒரு ஃபினாமினல் growth உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடமாகிய துலாமிலே சனி சூரியன் புதன் சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பாகும். பொருளாதார ரீதியாக உங்களது தேவைகள் என்ன இருந்தாலும் அவை அனைத்தும் இப்பொழுது நிறைவேறிவிடும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் சற்று கூடுதலாக இறை வழிபாடு செய்ய வேண்டும். நவராத்திரி 2ஆம் நாள் இன்றைய தினம். இன்று முதல் துலா ஸ்நானம் ஆரம்பமாகிறது. இன்று துலாவிஷு புண்ணிய காலம். ஆகவே இந்நாளிலே நீங்கள் தான தர்மங்கள் செய்வது, ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபடுவது போன்றவற்றையெல்லாம் செய்தால் இன்னும் கூட சற்று அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இது ஒரு மிகச் சிறந்த நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான நாள் என்று சொன்னால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். 10க்குடைய சந்திரன் ராசியிலே செஞ்சிருக்கின்ற நாள். 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபாதிபதி சூரியன் ராசியிலே செஞ்சிருக்கிறது. 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான யோகாதிபதி சனியும் ராசியில் இருக்கிறது. 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான பாக்யாதிபதி மற்றும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராசியில் இருக்கிறது. இந்த கிரக சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். 4, 5, 9, 10, 11, 12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒரே நேரத்திலே ராசியிலே வந்து இணைந்திருக்கின்ற இது ஒரு அற்புதமான ஒரு முற்போக்கு கூட்டணி, வெற்றி கூட்டணி. இது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அடையப் போகிறீர்கள் என்பதை இந்த கூட்டணி கிரகங்களின் சேர்க்கை எடுத்துரைக்கின்றது. நீங்கள் எதை இப்பொழுது நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை அடைய வேண்டும் என்று உங்களது இலக்காக எதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை சுலபமாக இந்த நாளிலே நீங்கள் அடைந்து விடுவீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே முக்கியமான கிரகங்கள் சில மறைவு பெற்றிருக்கின்றன என்றாலும் அது தீமை செய்யாது. சுப விரயங்களை ஏற்படுத்தும். நல்ல செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அல்லது வீடு வாங்குவது, இருக்கும் வீட்டை புதுப்பித்து கட்டுவது, விரிவுபடுத்தி கட்டுவது போன்ற நல்ல விஷயங்களுக்காக ஒரு கணிசமான தொகை செலவிட வேண்டிய ஒரு நேரம் இது. ஆகவே அடுத்தடுத்து பல நன்மைகள், நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தாலே நன்மை நடைபெறும். 11ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். இப்பொழுது 11ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சனி, புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். எந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே இருந்த சிறு சிறு உபாதைகள் எல்லாம் நீங்கிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும், அபாரமாக இருக்கும்.
நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே சனி புதன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்று புதன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு. இதன் பயனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருந்தால் இது இப்பொழுது கிடைத்துவிடும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் நடைபெறும். அவர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்துவிடும். குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு அற்புதமாக இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அம்பிகை வழிபாடு செய்து வாருங்கள். இன்றைய தினம் நவராத்திரி பூஜையின் 2வது நாள். 9 நாள் நவராத்திரியிலே இன்றைய தினம் 2வது நாள். 9 நாட்களும் அம்பிகைக்கு விசேஷமான பூஜைகள், அலங்காரங்கள், பாராயணங்கள், சப்தசதி பாராயணம், சண்டிகோமம், சகஸ்ரநாம அர்ச்சனை போன்றவையெல்லாம் ஆலயங்களிலே வெகு விமர்சையாக நிகழ்த்துவார்கள். இன்றைய தினம் நவராத்திரியின் 2வது நாள். ஆகவே நீங்கள் தவறாமல் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்டு அம்பிகையின் அருள் பெற வேண்டும். சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே மிக முக்கியமான பணிகளை எல்லாம் இந்நாளில் வைத்து கொள்ள வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒரு நாள். பரிகார ஸ்தலங்கள் என்னும் இந்த பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் தொடர் இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதிலே சதய நட்சத்திரத்திற்கான ஆலயங்களையும் சதய நட்சத்திரத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், சதயத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலங்கள், அதற்குரிய மரம், அதிதேவதை போன்றவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே சிறிது சிறிதாக இப்போதான் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த 2 தினங்களாக சதயத்தை பற்றிய சில தகவல்களை சொன்னேன். அது ஒரு ராஜயோக நட்சத்திரம் என்று சொல்வார்கள். சதயத்திலே பிறந்தவர்கள் அரசருக்கு இணையாக வாழ்வார்களாம், ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்வார்கள். மேபி ராஜராஜ சோழனுக்கு சதயங்கிறதுனால அப்படி ஒரு பிலீஃப் வந்துதான் தெரியல. இது ஒரு உயர்வான நட்சத்திரம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை ராஜராஜ சோழன் சதயம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சதய திருவிழான்னு தஞ்சை பெரிய கோவிலில் பண்ணுவாங்க. ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளை இன்னும் கொண்டாடுகிறார்கள். அந்த கோவில் கட்டி 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அப்படியானால் ராஜராஜ சோழனுக்கு குறைஞ்சது 1035 1040 வயசு இருக்கும் இப்போ இருந்தா. ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழனுடைய பெருமையை நினைத்து பார்ப்பதற்காக எப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர் இல்லையா அவர். ஆகவே ஒரு பெரிய சக்கரவர்த்தியாச்சே. நம்ம தமிழ்நாட்டிலே வாழ்ந்த மன்னர்களுள் மிகவும் புகழ் பெற்றவர். அதனால் அவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்பதால் சதய திருவிழா என்று அது கொண்டாடப்படுகிறது. சதய நட்சத்திரத்திலே பல மகான்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். ஏராளமான மகான்கள் சதய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்கள். பல ஞானிகள் பிறந்திருக்கிறார்கள். பேயாழ்வார்க்கு சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்திலே ஆழ்வார்கள், அருளாளர்கள், நாயன்மார்கள் எல்லோருமே சதயத்தில் நிறைய பேர் பிறந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் சதயம்ன்றது நாம் பட்டியல் போட்டு பார்த்தால் சற்றேறக்குறைய ஒரு எல்லோருக்கும் தெரிந்த பெயர்களாக ஒரு 25-30 பேரை நம்ம அதில் சொல்லலாம். அவ்வளவு பெரிய பிரபலமான விஐபிஸ் எல்லாம் அந்த சதயத்திலே பிறந்திருக்கிறார்கள். சதய நட்சத்திரத்திற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் 100 என்னும் ஒரு இலக்கு அதில் இருக்கிறது. ஒரு நம்பர் அதில் அடங்கியிருக்கு. சதயம் அப்படின்னாலே 100 அப்படின்னு அர்த்தம். சதம்னா 100, 100 100 நட்சத்திரங்களின் கூட்டு தான் சதயம். ஆகவே மற்றவங்கெல்லாம் ஒரு தரம் சொன்னால் இவங்க 100 தரம் சொன்ன மாதிரி அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 100 தரம் சொன்ன மாதிரி ஒரு தரத்தை 100 தரம் சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரே சொல்ல 100 தரம் சொன்னதுக்கு சமமாக அவர்கள் பேசுவார்கள். பேச்சு ஆற்றல் மிக்கவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள். பேச்சினாலே எல்லாரையும் வசீகரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தமது துறையிலே ஒரு முடிசூடா மன்னனாக திகழ்வார்கள். நாடாளும் யோகம் இருக்கிறதோ இல்லையோ தனது துறையிலே அவர்கள் அந்த ஃபீல்டில் அவர் தான் கிங்கு அப்படின்னு எல்லாரும் புகழற அளவுக்கு இவர்களுக்கு ஒரு புகழ் நிச்சயமாக கிடைக்கும்.
மருத்துவத்துறையிலே அதிகமாக இருப்பார்கள். நிறைய டாக்டர்ஸுக்கு சதயம். மனித உடற்கூறுகள் பற்றிய கல்வியிலே அவர்கள் வல்லுநர்களாக இருப்பார்கள். ஹியூமன் அனாட்டமியில் அவர்கள்லாம் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்களிலே இவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். சதய நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் அங்கே நிச்சயமாக மருத்துவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மருத்துவத்துறை பற்றிய பல அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். நல்ல கல்வி ஆழமாக கற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். IAS அதிகாரிகள் பலரும் இந்த சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே IAS படித்தவங்க MBBS படிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சற்று கூடுதலான ஒரு ஷார்ப்னஸ் வேணும். அந்த ஷார்ப்னஸ் இவங்களுக்கு உண்டு. எதையுமே பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற ஒரு ஷார்ப்னஸ் சதயத்துக்கு உண்டு. சில பேருக்கு சொன்னாலே புரியாது, இவங்க பார்த்த உடனே இது என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு ஷார்ப்பு. அதனால் சதயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ப் மைண்டு உள்ள கூர்மையான நுண்ணறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த துறை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையிலே அவர்கள் முன்னோடிகளாக ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த தன்னுடைய துறையிலே ஒரு பெரிய சாதனையாளர் என்று மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பார்கள். ஆரம்ப தசை ராகு தசை என்பதால் கொஞ்சம் விளையாட்டு புத்தியாக இருக்கும் குழந்தைலாம். சதய நட்சத்திர குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்க்க. ஏன்னா அது விளையாட்டு புத்தியாக இருக்கும். திடீர்னு மேலே ஏறும், திடீர்னு கீழே குதிக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ இது எங்கேயாவது விழுந்து கையை காலம் உடஞ்சிட போதே அப்படின்னு. ஆனால் அவங்க கொஞ்சம் இந்த கான்சிக்வன்சஸ் பற்றி யோசிக்காமலே சில விஷயங்கள்லாம் செய்வார்கள். சிறிய வயதிலே அப்படி இருப்பார்கள். குரு தசையிலே கொஞ்சம் மனது அமைதியாகிவிடும். அதன் பிறகு சனி தசை வரும்போது தான் இவர்கள் சாதனை செய்வார்கள். ஏன்னா சனி ராசி அதிபதியாக இருப்பதால் சனி தசை இவர்களுக்கு பெரும்பாலும் நன்றாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசை ராகு, அடுத்தது குரு. குருவில் படிப்பு வந்துடும். லைஃப் செட்டில் ஆகிறது சனி தசையில் தான் செட்டில் ஆகும். சனி தசை இவர்களுக்கு நன்மை செய்யும். சனியும் ராகுவும் இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். பெரும்பாலும் இவர்கள் சனிக்கிழமைகளிலே நல்ல செய்திகள் எல்லாம் இவர்களுக்கு சேரும். இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, எக்ஸாம் எழுதினா ரிசல்ட் வருது, இல்லை போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறது, இன்டர்வியூ பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி சனிக்கிழமையில தான் இருக்கும். சனிக்கிழமையாக இருக்கேன்னு யோசிக்காமல் அன்றைக்கி போய் பண்ணலாம். இந்த ராகுவின் நட்சத்திரம் சனியின் ராசியிலே பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருணன் பகவானாக வருகிறார். வருண பகவான் தான் இவர்களுக்கு தெய்வம், மழை கடவுள். அந்த மழை கடவுளுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்ற தெய்வத்துக்கு பெயர் அமிர்தேஸ்வரின்னு பேர். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க வருணன் வேண்டிட்டா மழை பெய்யும். இல்லை, அமிர்தேஸ்வரி சொன்னாதான் வருணன் மழை பெய்விப்பாராம். அமிர்தேஸ்வரின்னு ஒரு தேவதை, அம்பாளுடைய உபதேவதைகள் 42 தேவதைகள்ல அது ஒன்று. அந்த அமிர்தேஸ்வரி தான் வருணனுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும், மழை பொழிய செய் அப்படின்னு அமிர்தேஸ்வரி உத்தரவு பிறப்பித்தால் உடனே வருண பகவான் அதற்கு ஏற்ப மழை பொழிய செய்வார். வருணனுடைய பாஸ் யாரே? அமிர்தேஸ்வரி. அமிர்தேஸ்வரிங்கிற ஒரு அம்பிகை தான் வருணனுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்ற அன்னை, மழைக்கு அதிபதி. வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. வானின்றுலகம் வழங்கி வருதலால், மழையை பற்றி வள்ளுவர் சொல்றார், வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. எது அமிழ்தம்? அந்த அமிர்தேஸ்வரி நமக்கு அளிக்கின்ற மழை இருக்கிறதே அதுதான் அமிர்தம். அதனால தான் அமிர்த வர்ஷினி பாடினா மழை பெய்யுது. ஆனந்த அமிர்த கர்ஷினி அமிர்த வர்ஷினி அப்படின்னு ஒரு அமிர்த வர்ஷினி ராகத்திலே அமைந்த ஒரு முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை ஒன்று இருக்கும். அதில் அமிர்தேஸ்வரி வர்ஷய வர்ஷய அப்படின்னு வரும். அது சொன்ன உடனே தான் வர்ஷிக்கும். வர்ஷித்தல்னா மழை பொழிதல், மழை வர்ஷித்தல் அப்படின்னு சொல்கிறோம். வர்ஷா அப்படின்னா பொழிபவள். வர்ஷய வர்ஷய அமிர்தேஸ்வரி என்று அதிலே சொல்லப்படுகிறது. ஆகவே அமிர்தேஸ்வரியின் கட்டுப்பாட்டில் இருப்பவர் வரும். சதய நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அமிர்தேஸ்வரி, அமிர்தா என்று பெயர் வைக்கலாம். அமிர்த வர்ஷினி இல்லைன்னா வர்ஷா அப்படின்னு பெயர் வைக்கலாம். மழை தொடர்பான பெயர் வைக்க வேண்டும். அதுக்காக ரெய்னா அப்படின்னு வைக்காது, வர்ஷான்னு வைக்கணும். ஆணாக இருந்தால் வருண், அமிர்த், அமிர்த் ராஜ், ராஜ் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது ராஜ நட்சத்திரம். அமிர்த் ராஜ் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெயர்கள்லாம். அமிர்தம், அமிர்தம்ங்கிறது என்னது? சாகாத வரமளிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் அமிர்தம். மழை இல்லை என்றால் என்ன ஆகும்? பசும்புல் தலைகான் பரிது, பசும்புல் தலைகான் பரிது, வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்று. ஆகவே மழை என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மழையை அளிப்பது வருணன், அந்த வருணனுக்கு அதை கட்டளை பிறப்பிப்பது அமிர்தேஸ்வரி. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதியாக வருவது வருண பகவான்.
ஆகவே சதய நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்க முடியும். இப்பொழுது இந்த மாதத்திலே அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு வடகிழக்கு திசையிலே பார்த்தால் ஒரு கூட்டமாக ஒரு நட்சத்திரம் தெரியும். அதுதான் சதய நட்சத்திர கூட்டம். அதை நீங்களும் பார்க்கலாம், அதை வழிபடலாம். அந்த ஒளியை நாம் வழிபடுவோம். அந்த ஒளி நமக்கு மிக வழிகாட்டியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளைய தினம் வராது. நாளையிலிருந்து குரு வக்ர பலன் என்னும் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. குரு வக்ரகதியிலே செல்கிறதே, இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாட்கள் வீதம் 24 நாட்கள் அது சரியாக போயிடும். 24 நாட்கள் இது முடிஞ்ச உடனே அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு 24 டேஸ் போகும். ஸோ ஆஃப்டர் 48 டேஸ் தான் மதுரபூரி நீலயே என்று மதுரை மீனாட்சி அம்மனின் பெருமைகளை பற்றி 48 நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியிலே சதய நட்சத்திரத்திற்கான நிகழ்ச்சி 48 நாட்களுக்கு பிறகு தொடரும். நாளை முதல் குரு வக்கர பலன் 24 நாட்கள், அதன் பிறகு ராகு கேது பெயர்ச்சி 24 நாட்கள் தொடர்ச்சியாக பார்த்து வாருங்கள். அதில் கூட ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஜாதக குறிப்புகள் சிலதெல்லாம் சொல்லுவேன். அதனால் எல்லா ராசிக்கும் சொல்கிறதையும் எல்லாரும் பாருங்கள். பார்த்தா உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இந்த அம்பாலோட ஜபம் பண்ணி தவம் பண்ணி மேன்மையான நிலை அடைந்த முனி சிரேஷ்டர்கள் நிறைய இருக்கா. அம்பாலோட பெருமைகளை இந்த மேதஸ் என்ற முனிவர் இவாகிட்ட எடுத்து சொல்லி இவாளை பண்ண வைக்கிறார். யாரை? வைசியனையும் ராஜாவையும். நவராத்திரி கதை அங்கேருந்து தொடங்குறது. இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவி மகாத்மியம் எல்லா மந்திரங்களுமே உங்களுக்கு அற்புதமான ஸ்லோகமே கிடையாது, அற்புதமான மகா மந்திரங்கள் தான். எல்லா ஸ்லோகங்களும் அற்புதமான மகா மந்திரம் தான். உங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட ராத்திரி சூக்தம் மட்டும் நல்லா ருக்வேதம் தெரிஞ்ச ஒரு பெரியவர்கிட்ட சொல்லலாம். இல்லை வேதம் படித்தவர் மூலமாக நீங்கள் சொல்லலாம். மற்றபடி நீங்கள் பாராயணம் பண்ணலாம். நீங்கள் இந்த தேவி மகாத்மியம் படிக்கிறவாளுக்கு நவாக்ஷரி மகா மந்திர உபதேசம் இருந்தால் ஜபம் பண்ணலாம். இல்லை அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நவாக்ஷரியை டெய்லி பண்ணலாமான்னா தினமும் ஜபிக்கலாம். ஆனால் இப்போ சொல்கிற மந்திரங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த தினங்களுக்குரிய விசேஷ மந்திரங்கள். இன்றைக்கி சொல்ல போகிற மந்திரம் 3ஆவது நாள் சொல்லக்கூடிய மந்திரம். நாளைக்கு சிறப்பாக நீங்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம். காலம்பர வேலையும் ஜபிக்கலாம், இல்லை மாலை வேலையிலையும் இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணலாம். கல்யாணின்னு அம்பாள் அன்னைக்கு நமக்கு காட்சி கொடுக்குறா. முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது 108 ஊரு சொல்லுங்கள். அடுத்து சொல்ல போகிற மந்திரம் ஒரு முறை சொல்லி ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் வச்சு எடுத்து சின்ன பாத்திரத்தில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கள். இது விஷயம். இவாளுக்கு இந்த 2 பேருக்கும் கிடைச்ச புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு தான் அப்புறம் விரிவாக பின்னால் மகரிஷிகளால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 700 ஸ்லோகங்களும் 13 அத்தியாயங்களும் அபூர்வமான ஒரு வரம்னு சொல்லலாம். இங்கே 13வது அத்தியாயமே வரப்பிரதானம் தான். தேவி மகாத்மியத்தில் 13வது அத்தியாயமே வரப்பிரதானம் தான். 12 அத்தியாயம் முடிஞ்சு 13வது அத்தியாயம் வரப்பிரதானம். தேவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிறான், நமக்கும் கொடுக்குறான். அப்படியேப்பட்ட பெருமைகளுடைய அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது வீட்டில் இனிமையான சப்தங்கள் கேட்கும், வருத்தமான சூழ்நிலைகள் மாறும், நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும். நாம் என்ன கேட்குறோமோ எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். நாம் என்ன கேட்குறோமோ கேட்டது கிடைக்கும். என்ன கேட்குறோமோ கேட்டது கிடைக்கும், கேட்க மறந்ததும் கிடைக்கும். சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுல தயங்க மாட்டார். ஆனால் அவர் கொடுக்கணும்னு ஆரம்பித்தார்னா வாங்கிறதுக்கு நமக்கு 2 கை போகாது. சுவாமி கொடுத்தாருன்னா வாங்கிறதுக்கு 2 கை போகாது. அனுகிரகம்ன்றது பெரிய விஷயம். சுவாமி கொடுக்கணும்னு ஆரம்பித்தா கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். இந்த மகாமந்திரங்களோட பெருமைகளை தேவர்களாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். பரமேஸ்வரனே உங்களுக்கு இதை பற்றி நிறைய சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவி ஒரு இடத்துல சொல்லுவாள், மகிஷாசுரனோட அந்த வதத்துக்கு முன்னால் மகிஷாசுர சம்வாதத்தால் அதை நான் படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு விஷயங்களும் சுவாரஸ்யமானது. இப்போ இன்றைக்கி சொல்ல போகிற மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரியுது, நீங்கள் எழுதிக்கோங்க. ஓம் க்ளீம் நமோ
பகவதி கல்யாணி ஓம் க்ளீம் நமோ பகவதி கல்யாணி சர்வலோக வசங்கரி சர்வலோக வசங்கரி க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஓம் நம ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல எழுதிக்கங்க. ஓம் க்ளீம் நமோ பகவதி கல்யாணி சர்வலோக வசங்கரி க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஓம் நம ஸ்வாஹா. எழுதிட்டிங்களா? இது கீழே பாருங்கள். அதுக்கு அடுத்து சொல்ல போகிற மந்திரம் இது 108 வாட்டி ஜபிக்கணும். இப்போ கீழே அடுத்து சொல்ல போகிற மந்திரம் ஒரு முறை சொன்னால் போகிறோம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வரி. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வரி. பூஜிதா என்மயா தேவி பூஜிதா என்மயா தேவி ரக்ஷமாம் பரமேஸ்வரி. பூஜிதா என்மயா தேவி ரக்ஷமாம் பரமேஸ்வரி. இதை ஒரு முறை சொல்லுங்கள். அடுத்து ஓம் கல்யாண்யை நமகா. ஓம் கல்யாண்யை நமகா. இதை 3 முறை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், அதாவது மந்திரஹீனம் கிரியாஹீனம்ன்றது நீங்கள் ஒரு முறை எழுதினீங்கன்னா தொடர்ந்து 9 நாளும் பரமேஸ்வரியை குறித்து சொல்லக்கூடிய மந்திரம் தான். அது நேற்று எழுதின அதே மந்திரம் வந்துடுத்துன்னு நினைக்க வேண்டாம். நேற்று எழுதின அதே மந்திரம் வந்துடுத்துன்னு நினைக்க வேண்டாம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வரின்றது அப்படியே தொடர்ந்து நீங்கள் ஒரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம். அது தீர்த்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து பக்கத்தில் இன்னொரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் எடுத்து விட்டுட்டு அதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் சொன்ன மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது. அதனால் மந்திரஹீனம் கிரியாஹீனம்ன்றது நடாது அடுத்து நேற்று சொன்ன மந்திரம் நினைக்க வேண்டாம். 9 நாளும் தொடர்ந்து சொல்ல வேண்டிய மந்திரம். ஆனால் மூல மந்திரம் மட்டும் ஒரு நாளும் மாறும். மீண்டும் நாளை நமக்கு நல்ல மந்திரத்தோடு சந்திக்கலாம். திருவள்ளிக்கேணி ஜோதிட சிம்மம் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து. वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரௌ. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த திருமந்திரம் பகுதியில் சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை நோக்கு அத்தனை விதமான பார்வையும் நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எப்படி ஒரு சித்த புருஷருக்கு இந்த திருமூலருக்கு கிடைச்சிருக்கு. சுந்தரநாதனாக வந்த ஒரு சிவத்தொண்டர், சுந்தரநாதன் அப்படிங்கிற பேரில் இருந்த சிவனடியார் நேரடியாக பரமேஸ்வரன் கிட்ட பாடம் படித்தவர். அவர் மூலங்கிற இடையனுடைய உடம்புக்குள்ளே புகுந்ததுக்கப்புறம் திருமூலர் ஆகிறார். அப்பேற்பட்ட ஒரு மகான், அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திருமூலருடைய அனுபவம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் அத்தனை நோக்கத்திலையும் இருந்திருக்கும். அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதும் சரி, ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு கர்ப்பம் உண்டாகக்கூடிய நிலையிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த மனிதனுடைய உடல் யாருக்கு சொந்தம், சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கே சொந்தம், அவரே உள்ளுக்குள்ளே குடியிருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கி, அதிலிருந்து வேறு காலகட்டங்களில் படிக்கிற காலகட்டத்தில் குரு மாணவனுடைய உறவு முறை எப்படி இருக்கணும், படித்து முடித்ததுக்கப்புறம் அரசு சார்ந்த வேலையாக இருக்கட்டும், தனியாக ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாடு வைராக்கியம் இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்து மேலே இருக்கணும், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் கொண்டு போயிட்டுருக்கும்போது நமக்கு வரக்கூடிய சில உடல் உபாதைகள், மனசு உபாதைகள், அந்த விஷயங்களை வாத பித்த கபம் அது பற்றின பகுதியில் நமக்கு விளக்கி சொல்லி, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அஷ்டாங்க யோக மார்க்கத்தை விளக்கி, இப்படி ஒவ்வொரு கட்டமாக நம்மளை நகர்த்திட்டே போய் ஒரு காலகட்டத்தில் இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலை, அந்த சூழ்நிலையில் இந்த உடம்பை எப்படி நாம்
மதிக்கணும். அப்போ இந்த உடம்பை விட்டுட்டு நாம் இறைவன்கிட்ட ஐக்கியமாகறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தெளிவுபட விளக்கியிருக்கிறார். இதில் இப்போ சமீபத்தில் வைராக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் இந்த திருமந்திரம் பகுதியில் பார்த்துட்டு வரோம். இந்த வைராக்கியங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால், ஒரு சின்ன அளவுலேயோ இல்லை பெரிய அளவுலேயோ நிலம் தன்கிட்ட இருக்குது. அப்போது ஒரு விவசாயி அந்த நிலத்தில் உழுது பயிரிடுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தை எதிர்நோக்கி சூழ்நிலையை அமைதியாக பார்த்து பொறுமையாக இருந்து அந்த ஒரு பயிர் நல்ல விதமாக நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்த்து பக்குவப்படுத்தி கொண்டு வரார். அந்த மாதிரி தான் ஆன்மீக பாதை. அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க விவசாயத்தில். கரெக்டாக அந்த ஆடி மாதத்தில் பார்த்து விதைப்பாங்க. அப்படி விதைச்சா அதிலிருந்து சரியாக 6 மாதம், 7வது மாதம் தை மாதம் அப்போ அறுவடை நடக்கும். அப்போ அந்த அறுவடை முடிஞ்சு பலன் கிடைக்கும்போது அந்த அறுவடையிலேருந்து கிடைச்ச அந்த பலனை ஆண்டவனுக்கு வச்சு படைச்சிட்டு, இயற்கையிலேயே அந்த பூமி மாதா நமக்கு கொடுத்தது, பஞ்சபூதங்களும் சேர்ந்து நமக்கு கொடுத்தது, அந்த பஞ்சபூதங்களுக்கே அதை படைச்சு நிவேதனம் பண்ணி, இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறதும் பரமேஸ்வரன் தானே. அப்போது அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கே அதை நிவேதனம் பண்ணி நாம் அதை எடுத்துக்கிறோம். இது வருஷத்துக்கு 1 போக பயிர் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 2 போக பயிர் பண்ணுவாங்க, 3 போகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதி மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி நெல் பயிர் பண்ணுறது, அநேகமான இடங்களில் நெல் பயிர் பண்ணுவாங்க. வாழை, அதை பயிர் பண்ணுறதுக்கான மண் பக்குவம், தண்ணி வசதி அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது உளுந்து, வேறு கிழங்கு வகைகள், கரும்பு, மஞ்சள், இப்படி விதவிதமான வேறு மாற்று பயிர்கள்லாம் இருக்குது. வெத்தலை, கீரை வகைகள், பூக்கள், புஷ்பம் வளர்க்குறதுங்கிறது அது ஒரு தனியாக தோட்டக்கலை. அப்படி இத்தனை விஷயங்கள்லையும் அதை விதைச்சதுலேருந்து அதை அப்புறம் தனியாக பக்குவமாக பிரித்து அதை நாத்தங்கால் அதை நட்டு வைக்கிறது. நாத்தங்கால் போட்டதுலேருந்து அதை எடுத்து அப்புறம் திருப்பி நடுறது. வயலில் ஒரு மூலையில் தனியாக நாத்தங்கால்னு போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பிரித்து அதை பக்குவமாக பார்த்து நடுவாங்க. இதை நடும்போது பார்த்தா அவங்க எந்த இன்ஜினியரிங் காலேஜில் என்ன படித்தாங்க, ஏதாவது ஸ்கேலு நூல் வச்சு அளந்து போடுறாங்களா? ஒன்றும் கிடையாது. நல்ல பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமத்து மக்கள், வயசான பாட்டி தாத்தா, இந்த மாதிரியான நல்ல அனுபவ முதிர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க நாத்தங்கால்லேருந்து கொத்தா எடுத்ததில் அப்படி பிரித்து நட்டு வைப்பாங்க. அப்படி நடும்போது அந்த குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே நட்டுட்டு போவாங்க. அதில் பார்த்திங்கன்னா சரியாக குறிப்பிட்ட அளவு தான் நாற்று சேர்ந்துருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 நாற்று சேர்த்து, இல்லை 10 அப்படி சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தான் இருக்கும். அதில் எண்ணிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல உட்காந்து. ஆனால் அப்படி கை பிரிக்கிற அளவுலேயே தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் நடுவில் அந்த இடைவெளி, அதே மாதிரி ஒட்டுமொத்த வயல்லையும் அவங்க அதை நட்டு முடித்து அவங்க நிமிர்ந்த அப்புறம் பார்த்தா அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே படுக்க விரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இதிலிருந்து ஆரம்பம். இதுக்கு தண்ணி கட்டி, தண்ணியை வடிக்க வேண்டிய காலத்தில் வடித்து, இதுக்கு போட வேண்டிய உரங்கள், ஆரம்ப கட்ட உரம் இடைப்பட்ட காலத்தில் போடுறது, இப்படி பலவிதமான சிக்கல்கள். இதில் நடுவில் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் போயிடுது, அவசியமில்லாத நேரத்தில் மழை பெஞ்சு பயிரை மூழ்கடிச்சிருது. இப்படி இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் அதிலிருந்து பறிக்க வேண்டிய களைகளெல்லாம் பிடுங்கி எறிஞ்சு இப்படி ஒரு பயிர் நல்ல பக்குவமாக வளர்ந்து அப்படியே தலை தாழ்த்தி அந்த பயிர் ஆட்டும், தன்னுடைய தலையை ஆட்டும். அப்போ அந்த விவசாயி அந்த தலையை ஆட்டும் போது அந்த பயிரை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவார். இந்த விவசாயிக்கு இந்த ஒரு 6 மாத காலமாகட்டும், இல்லை 3 மாத காலமோ, இல்லை முழு வருஷமோ ஆகட்டும், எந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருந்திருக்கும், ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். தன்னுடைய உடம்பில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்திருக்கும், இயற்கையில் எவ்வளோ சீற்றங்கள் வந்திருக்கும், அந்த மண்ணுக்கு அந்த பயிருக்கு ஏதாவது பூச்சிகள் விதமான தொந்தரவுகள் வந்திருக்கும். இப்படி இத்தனையும் தாண்டி அந்த பயிரை எப்படி பாதுகாத்து நமக்கு பலன் கிடைக்க செய்கிறார். அது அவர் தனக்காக செஞ்சார். அந்த மாதிரி திருமூலர் நல்ல ஒரு உழவு, நல்ல ஒரு விவசாயம் நடத்தி இந்த திருமந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். திருமந்திரம் மட்டுமில்லை, எத்தனையோ ஆன்மீக நூல்கள் நமக்கு இப்படி தான் கிடைச்சிருக்கு. ஆகையினால
அந்த விவசாயிக்கு உண்டான வைராக்கியம் மாதிரி நமக்கும் வைராக்கியத்தை நாம் வளர்த்துக்கிட்டு இது மாதிரியான நூல்களை, ஆன்மீக நூல்களை நாம் படிக்கிறது மட்டுமில்லை, நம்ம குழந்தைகளையும் படிக்க செஞ்சால் எதிர்கால சந்ததி நல்ல ஒளிமயமாக இருக்கும். இந்த பற்றற்ற நிலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த திருமந்திரம் பகுதியில் அடுத்து என்ன நாம் பார்க்க போகிறோம், அதை அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். வணக்கம்.